கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அண்டியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கியருளும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என் கண்களை கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் உமது சமூகத்தின் பிடிப்பதாக. இந்த நல்ல சங்கீதத்தை மூலம் ஆண்டுடைய நாம மகிமைப்பட்டது. தாய் கையில சோதனம் பண்ணுவோமா? ஆமென். சோதனம் கடந்த வாரங்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவனை சோதனம் பண்ணுவோம். ஆமென். சோதனம் இதுவரைக்கும் ஒரு குறை இல்லாமல் தீங்கு இல்லாமல் நம்மளை வழிநடத்தின தேவனை சோதனம் பண்ணுவோம். ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். நாம் எல்லாரும் ஒரு சேர்க்காருவோம். நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைகள் மென்பாதாக வந்து ஒரு பாடலில் ஒரு கவியை மட்டும் பாடி அவருடைய வசனத்தை சொல்லுவாங்க. வசனம் மட்டும் சொல்லுங்க. நேரம் இல்லைங்க, வசனம் மட்டும் சொல்லுங்க. கையெழுத்துட்டோமா ஒரு விஷயம். ஆமென். சோதரம் சோதரம். வாசித்த சங்கீத பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை அருமையான தேவனோட தாசு நம்மளுக்கு பகிர்ந்து கொள்வாங்க. நம்ம எல்லாரும் உற்சாகமாக கணக்கு தட்டி நம்ம வரவேற்போமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக இந்த வேளையிலும் வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை இருக்கும். 7வது வாக்கியத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. வேதையை ஞானியாக. கர்த்தருடைய வேதம் என்ன குறைவில்லாது. நாம் குறையின்றி இந்த பூமியில் வாழ்வதற்கு எது அவசியம்? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதா அவர் சித்தத்தை உணர்ந்து செயல்படும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, தயாராகிட்டீங்களா? வருஷத்துல 5 மணி நேரம் ஆவியில் நடந்திருக்கு. நம்ம ஆவியில் ஆராதனை செய்வது மிகவும் ஏற்றது, இன்பமானது. நம்ம அம்சம் 5 நிமிஷம் ஜாம் பண்ணி ஒரு பாட்டு பாடி வசனம் வாசிக்கலாம். ஆவியிலே நிரம்பி விஷயத்தில் நிரம்பி இருப்பது உங்களுக்கும் ஆவிக்கும் ஆத்மாக்கும் பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, வாய் வைக்க மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வாக்கியத்துல மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இன்று நாம் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் ஆலயத்துக்கு வந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ்க்கையை கேட்கிறோம். உலக மக்கள் எவ்வளவு வேதனை, எவ்வளவு மருத்துவம், என்னென்ன வியாதிகளாக இருக்கிறது. காரணம் என்ன?
தேவனுடைய வார்த்தை ஜீவனும், எபிரேயர் 4:12 பாருங்க, ஜீவனும் வல்லமை உள்ளது, கணுக்கள் ஆவி ஆத்மாவை உருவகுத்தக்கூடியது, நம்மை பலப்படுத்தக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. மனம் அழியும், பூமி அழியும், அவர் வார்த்தைகளோ ஒரு நாளும் அழியாது. அல்லேலூயா. எதிலே பிழைக்கிறோம்? ஆகாரத்திலே பிழைக்கிறோம். ஆகாரம் சரீரத்துக்குரியது, ஆத்மாக்குரியது. எது? ஏன் பலதரப்பட்ட காரியங்கள் பூமி நடக்கிறது, அசம்பாவிதங்கள் ஏன் நடக்குது? ஆத்மா பலனற்றது, குடும்பம் ஏன் சிதறுகிறது, என் பிள்ளைகளை நன்முறையில் வளர்க்கவில்லை, அநேக காரியங்கள் இந்த வார்த்தையில தான் இருக்கிறது. நாம இந்த வார்த்தை குறைவற்றது, இதுல குறையே கண்டுபிடிக்க முடியாது. எதனால் எழுதினார், என்ன எழுதினார் என்று அநேகர் ஆராய்ச்சி பண்ணாலும் இதை ரட்சிக்கப்பட்டு தான் உள்ள வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எதுல நான் பிழைக்கலாம்? எதுலாம் பிழைக்கலாம்? எதுல நம்ம பிழைக்கலாம்? வசிக்க 4 அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. அப்ப ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நேரமும் தெய்வ சமூகத்திலிருந்து வார்த்தை கேட்கும் போது அது நம்மை உழைக்க வைக்கிறது. உலகத்திலே உலக பிரகாரமாக எம்மதமும் என்று வாழ்ந்தவர்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து என்னை அழைத்து 30வது ஆண்டில் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 34 ஆண்டுகளாய் தேவ பணியில் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல வயதிலும் முதிர் வயதிலும் பலன் குன்றாமலும் சத்தம் புரியாமலும் இதுவரை காத்த தெய்வத்துக்கு கன மகிமை. ஆமென். எபிரேயர் 4:12 வாசிக்க நமக்கு சொல்லலாம். தேவ வார்த்தையானது ஜீவன், உயிர் இருக்குது. நம்ம உயிர் எப்படி இருக்கோம்? எவ்வளவு நாளைக்கு இருக்கோம் தெரியாது. ஆனா தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது, இருபுறமும் கருத்துள்ள, கருக்கானதாயும் ஆவியும். இப்ப நம்ம தப்பு பண்ணிட்டு அந்த உட்கார பேசுறாருன்னா அது குத்தம். சில சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பேசுற வார்த்தை குத்துது. ஏன் குத்துது? தவறு பண்ணாதான் குத்தும். ஆமே, தவறு இல்லை என்றால் இந்த வார்த்தை நம்மை குத்தாது, நம்மை பலப்படுத்தும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், சமாதத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நித்திய ஜீவன் போகும் வரை நம்மை காக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இல்லையா? கத்துற அந்த மேலே கேட்கும் போது இல்லையா? மற்றவங்க சத்தம் இந்த ஆலயத்துக்குள்ளதான் சத்தத்தை உயர்த்தி பயன்படுத்த இந்த வேலையில தரப்படுத்த சபைப்படுகிற ஐயாக்காகவும் என்னோடு வந்த ஊழியர்களுக்கும் உங்களுக்கு யாவருக்கும் பேசி நாமத்தில் நன்றியை தெரிவித்துள்ளேன். பேர் என்ன பேர் தெரியுமா? சைக்கிள் என்ன வேதத்தை போது வேதத்தை பற்றியே சொல்றாங்க. இந்த வேதத்தின்படி நம்ம சிந்தித்தார். வியாதி என்பது ஏது, நோய் என்பது ஏது, பேய் என்பது ஏது, விளைவினை என்பது ஏது. கருத்துல வசனத்தை அணிந்து வசனத்தை சின்ன பிள்ளைகளை பாருங்க, பாருங்க இது முஸ்லீம் பிள்ளைங்களாம் பாருங்க, ஒரு துப்பி வச்சு ஒரு வெள்ளை பேர வெள்ளத்தை அப்படி பாடாம அந்த திருக்குறள் பண்ணிடுறாங்க. ஒரு வசனம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லவா இல்லை அவங்க அப்பா அப்பா சொல்லுவாங்க. சண்டே கிளாஸ் தான் கொடுப்பாங்க. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து என்ன வசனம் சொன்னாங்க, வசனம் தான் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு. சண்டே கிளாஸ்ல நீங்க கவனமாகிடுங்க. சின்ன வயசுலே இந்த பிள்ளைகளுக்கு வேதத்துக்கு சொல்லும்போது முதிர் வயது அது அவங்க விடாது, வசனம் விடாது, அவங்க விட்டாலும் வசனம் விடாது. அதனால் தயவு செய்து சில பிள்ளைகள் இன்னும் உற்சாகப்படுத்த முடியும். நான் மூணு கேட்கின்றேன். நமக்கு ஜெயராஜ் ஐயா ஆரம்பத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே நாங்கள் இணைந்து கர்நாடக அங்கே எந்த மொழியுமே செய்வோம். அப்போ ஐயா வந்து நாட்டு சிஎஸ்சியில் இருந்து ஆர்எஸ்ல இருந்து பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன். ஐயா வந்து சிபிஎம்ல இருந்து அவனோட ஊழியத்தை செய்வாங்க. உபதேசங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸா பேசுவாங்க. பெரிய ஒரு ஸ்பான்சர் இவங்க சொல்ற உபதேசங்கள் ரொம்ப கடினமா இருந்தது. எப்படி இந்த ஊழியர்கள் எல்லாம் செய்ய முடியும், எப்படி இந்த உபதேசங்கள் எல்லாம் இப்ப நம்முடைய இந்த சின்ன வயசுல இதெல்லாம் சொல்ற பிரசவம் பண்றாங்களே, இவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்களா அப்படி யோசித்து கடைசியில பாருங்க நாங்க அப்படி நண்பராக ஆகி
ஊழியர்கள் செய்து செய்து இன்னைக்கு பெரிய லெவலில் அவங்க சென்னையிலே பேராயர் என்னுடைய தலைவராக அவருடைய பெந்தேகோஸ்தே, சிஎஸ்ஐ, ஆர்சி எல்லா கூட்டமைப்புக்கு சென்னையிலே ஒரு தலைமை பொறுப்பெடுத்து இன்னைக்கு பிஷப்பாக நின்று ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அவங்க மத்தியில் மகிழ்ச்சிக்குரிய சபை சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அவங்க இன்னும் நம்ம சபையிலே வல்லமையாக எதிராஜை பற்றி சொல்லிட்டேன். அடுத்த ஐயா அவங்க பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்குது. பேரனை காமிச்சு கொடுத்தாங்க, எனக்கு அதிர்ச்சி உண்டாயிடுச்சு. என்ன ரெண்டுமே ஒரே போல இருக்காங்க. அவ்வளவு பெரிய வளர்த்தி பேரனை அவங்க கொடுத்துருக்கிறார். ஆனால் ஐயா பார்க்க சிங்கம் போலே தெரியுது. ஐயாவுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை கூறிக்கொள்ள மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் காட்டிய சிறப்பு பாடல் கொண்டு வருவாங்க. அங்கே நேரம் இல்லாததுனால பிஷப்பை நம்மளுக்கு செய்து கொடுப்பாங்க. நேற்று மதுரையில் நமக்கு இங்கே வேன் மேனேஜராக இருந்த டேனியல் பிரதர் வந்து நேற்று அவர் பாஸ்டராக மாறி அர்ப்பணித்து நேற்று பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்து அந்த கிளை சபையாக அதை ஸ்தாபித்து வராண்ட உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அப்படி விசுவாசிகளா எப்படி விசுவாசிகளா போக நினைக்க கூடாது. நான் சொல்றதை நீங்க காது கொடுத்து கேளுங்க. உங்க அழைப்பையும் தெரிந்து உறுதியாக்கி கொள்ளாவிட்டால் அதுல சோதனைகள், வீழ்ச்சிகள், ஆசீர்வாத குறைவு, குலைச்சல்கள் வரும். அதனுடைய அழைப்பையும் தெரிந்து உறுதியாக்கி கொண்டு கருத்திருக்க இந்த நெல்லுகள் உங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார், பலன் தந்திருக்கிறார். அரசு அப்ரோடு இன்னும் கிறிஸ்துவ முறையின்படி உங்களுக்கு என்ன திருப்பினாலும் மேரேஜ், திருமணங்கள், கருத்திற்கு சோதனை, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக என்ன காரியமாக இருந்தால் அரசு ரீதியின்படியாகவும் நம்முடைய கிறிஸ்துவ சட்டத்தின்படியாகவும் ஏதாவது காரியங்கள் இருந்தால் நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாகவே கர்த்தர் நம்முடைய சபை ஒரு ஸ்தாபனமாக ஏதோ ஒரு சின்ன ஒரு சபை நடத்திட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் என்கிறதை நினைத்து எல்லாருக்கும் நம்ம சபையை அறிமுகப்படுத்தி இந்த ஆவிக்குரிய ஆராதனைக்கு போகாதவர்கள் எல்லாரையும் அழைத்து வரும்படி ஆண்டோடு கேட்டு இப்பொழுது நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை ஜெபராஜ் செய்ய ஒரு 2 கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை அப்படி அவங்க அங்கிருந்தே கார் ஜெபிக்கலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே உம்மை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. ஒருவரும் வெட்டுப்பட்டு போகாதபடி நடத்துகிற தேவன் கர்த்தர் இந்த நாளிலும் செய்தி கொண்டு வருகிற இந்த தாசன் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். வல்லமையாய் வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக அக்கினி ஜோலியாய் இந்த நாளிலே ஒவ்வொரு வார்த்தைகள் இதயத்திலே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் எல்லாரும் ஒரு எழுச்சி நாயகனாய் எழுவ கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் ஒரு அக்கினி ஜோலியாய் புறப்பட்டு கர்த்தர் அவர்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. சத்தமாக சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தவான்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. என்னை இன்றைய தினத்தில் செய்தியளிக்க அனுமதித்த நம்முடைய பேராயர் அலெக்சாண்டர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை பாஸ்டர் அருமையான
சார்லஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பேராயிரம்மா கிறிஸ்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மை நடத்தட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபையிலே நான் இது 3வது முறையாக உங்கள் மத்தியிலே நிற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முன்பு பரிசுத்தரின் ஐக்கிய திருச்சபை, நான் இனி அப்படியல்ல, பரிசுத்தரின் ஐக்கிய பேராலயம் என்று அழைக்க வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய பேராயர் அவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் சான்றிதழ் வழங்கப்பட்டாயிற்று. அவர்கள் ஸ்தோத்திரம் சனாடா வேர்ல்ட் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய தென் தமிழ்நாட்டின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வாழ்த்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, அவர்கள் பட்ட பாடு, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் ஓடிய ஓட்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் அவரை நான் அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற முதல் பாஸ்ட் ஃபெலோஷிப் நாங்கள் நடத்தின போது அப்பதான் பாஸ்ட் ஃபெலோஷிப்பினுடைய காஸ்பல் டீம் லீடர், சுவிசேஷ குழுவின் தலைவராக இருந்தாங்க. ஆராதனை சொன்னாங்க. அங்க அழகா அற்புதமா நடத்தி ஆண்டவருடைய சத்தியத்தை அவரும் அவருடைய தம்பி முத்தும் மறக்கூடாது 2 பேரும் சேர்ந்து செய்து மிக இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். அது ரொம்ப ஆசீர்வாதமான ஆச்சரியமான காரியம். அந்த அன்பு நிமித்தம் நாங்கள் இன்றும் தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியிலே செயல்பாடுகளிலே இணைந்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக திருமறை பேராயர்கள் பேரவை மாமன்றத்தில் அவர்கள் ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தாபனம் இதில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 27 ஸ்தாபனங்கள் இந்த செனாடில் இந்த மாமன்றத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இதுல அநேக அரசாங்கம் எதிர்பார்க்கிற எல்லா ஸ்தோத்திரம் பதவிகளும் இருக்கிறது. இதற்கு முன்பு பெந்தைக்கோஸ்தை அரசாங்கம் எதிர்பார்க்கிற பதவிகளிலே இல்லை. ஆனால் இப்போ அப்படி அல்ல. வேதத்தின்படி அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா பதவிகளும் இதில் உருவாக்கப்பட்டு அது செனட் ஆஃப் பைபிள் பிஷப் கவுன்சில் என்று நிர்மிக்கப்பட்டு அநேக ஊழியர்களுடைய வளர்ச்சிக்காக ஊழியர்களுடைய கட்டமைப்புகளை ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுமான பணிகளை ஈடுபடுத்த தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்றைய தினத்தில் அருமையான பேராயர் அவர்கள் மகிழ்ச்சியோடு மத்தியில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்புறம் நீங்க பேராயர் தான் அழைக்கணும், தான் அழைக்கணும். அவன் சகோதரனாக கொள்ளக்கூடாது. ஏன்னா பெரிய நடத்தக்கூடிய பதவி கர்த்தர் அவர்களுக்கு அருகே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வேதத்திலே ஸ்தோத்திரம் லேவியர் ஆசாரியர், சபை ஊழியர், தேவ ஊழியர், அதற்கு மேய்ப்பர். மேய்ப்பருக்கு அடுத்த உயர் பதவி ஸ்தோத்திரம் பாஸ்டர். அதுக்கு மேல ரெவரண்ட் சொல்லுவோம். அதாவது ஸ்தோத்திரம் சீனியர் பாஸ்டர், அதாவது ஒரு சிறந்த அனுபவம் மிக்க மூப்பர் பாஸ்டர் சொல்லலாம். சென்ட்ரல் பாஸ்டர் வச்சுக்கலாம். அப்படி அதுக்கு மேலதான் கண்காணி நியமிக்கப்படுகிறார். கண்காணி என்கிற வேத வார்த்தை நம்முடைய வேத புத்தகத்தில் இருக்குது. நம்ம அதை பயன்படுத்துவதில்லை. ஆனால் கண்காணி என்பதற்கு ஆங்கிலத்தில் பிஷப் என்று சொல்லுகிறோம். அது வேறு ஒரு மார்க்கத்துக்குரியது அல்ல, நமக்குரியது. அதேபோல அநேக சபைகளை கண்காணிப்பதும் அநேக போதகர்களை கண்காணிப்பதும் எங்கள் சென்னாடில் இருக்கிற ஊழியர்களை கண்காணிப்பதற்கும் ஒரு கண்காணியாக நம்முடைய மாமன்றம் நியமித்திருக்கிறது. பிஷப்பாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பேராயராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். பதவி அவருடைய கனம் கூட்டப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் பக்திவான்கள் என்று சொல்லுவேன். இதற்குரிய ஒரு சான்றிதழை கூட அவருக்கு நான்
கொடுத்துவிட முயற்சி இந்த நேரத்தில் கொடுக்க இருக்கிறேன். சுதந்திரம் இதற்கு அதிகாரப்பூர்வமாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதற்காக அதை நான் கொடுக்க இருக்கிறேன். நம்முடைய கௌரவ தலைவர், தேசிய கௌரவ தலைவர், தேசிய ஆலோசகர் அவர்கள் எழுந்திருந்து இந்த நேரத்தில் இந்த சான்றிதழை அவருக்கு கொடுக்க நாம் இந்த நேரத்தில் ஒருவருப்படுவோம். கர்த்தர் கிருபையால் இந்த நாட்களில் இந்த அதிசயமான செயல்பாடுகளிலே நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய நாடுகள் அங்கமாகிவிட்டார் என்பதற்கு ஸ்தோத்திரம். எனவே அவருடைய போட்டலும் அவருடைய பதவியும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய சான்றிதழ் இன்றைக்கு நாம் கொடுக்க இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நல்லவர், ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக தேவ வார்த்தைக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இது ஒரு அதிசயம். அல்லேலூயா. இது ஒரு அதிசயம். இப்படி தேவன் மகிமையாய் நம்மை கனம் பண்ணுவார் என்பது அவர் நமக்கு வைத்திருக்கிற உயர்வான ஆசீர்வாதங்கள். ஏசாயா 62:1 நாம் வாசித்து வசனத்துக்குள்ளாக தியானிக்க, தேவன் பேசுகிறதை கவனிக்க நாம் ஒருமனப்படும். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 62 ஸ்தோத்திரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். சீயோன் சுத்தமாய், சீயோன் குமாரத்தியை நோக்கி இதோ ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் அவரோடு வருகிறது. அல்லேலூயா. அவர் பலன் அருளுகிறார். இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போறோம். அவர் பலன் அருளுகிறார். அவர் யார்? கர்த்தர். கர்த்தர் பலன் அருளுவார். அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு கர்த்தர் பலன் அருளுவார். இயேசு பலன் அருளுகிறார். இயேசு பலன் அருளுகிறார். அவரை நம்புகிறவர்கள் மத்தியிலே, அவரை ஆராதிக்கிறவர்கள் மத்தியிலே, குடும்பங்களிலே அவர் பலன் அருளுகிறார். சிலர் சொல்லியிருக்காங்க, நான் பிறந்தது முதல் இது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறையா, வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன், வியாதிகள் மேல் வியாதி வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இப்படி புலம்புகிற ஒரு சிலரை நான் பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் அல்ல, ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் கஷ்டப்பட்டால், பாடுபட்டால், உபத்திரவப்பட்டால் அதற்கு நமக்கு பலன் உண்டு, உங்களுக்கு பலன் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால இதை குறித்த வெளிப்பாடு, இதை குறித்த தேவ ரகசியம், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். அல்லேலூயா. தலைப்பு என்ன? கர்த்தர் பலன் அருளுவார். சொல்லுங்க, கர்த்தர் பலன் அருளுவார். இயேசு பலன் அருளுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அவர் பலன் அருளுகிற தேவன், பலன் கொடுக்கிற தேவன், பலனை அருளி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரே ஒரு சத்தம் பாடுவோமா? நான் ஒரு பாட்டுக்காரன், சங்கீதக்காரன். அல்லேலூயா. 150 பக்கம் எழுதுகிறேன், பாடாம போக முடியாது. நன்மைகளை அருளுகின்ற ஜீவன் உள்ள தேவன் நல்லவர் வல்லவரே.
நன்மைகளை அருளுகின்ற ஜீவனுள்ள தேவன் நல்லவர் வல்லவரே. நன்மை செய்வோர் நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார். நன்மை செய்வார் நல்லது செய்வார், நாளெல்லாம் நன்மை தருவார். நாளெல்லாம் நன்மை தருவார். நன்மைகளை பலனாக அருளுகிற தேவன் உங்களுக்கு நன்மை தரும், பலன் தரும். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய சந்ததியை, பரிசுத்த கூட்டமே, பரிசுத்தவான்களே, பரிசுத்த நீதிமான்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு பலன் அருள்வார். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு, நீங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு, பட்ட பாடுகளுக்கு, நீங்கள் அனுபவித்த துக்கங்களுக்கு பதிலாக அவர் உங்களுக்கு பலன் தருவார். அல்லேலூயா. நீங்க வைத்த செடி மரமாக மலர்ந்து அதிலே பலன் உங்களுக்கு வருகிறதாக தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலன் பெறக்கூடிய நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எஸ்ஏ 62:11 மீண்டுமாய் ஒருவரை வாசிப்போம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி உன்னுடைய ரட்சிப்பு வருகிறது, அவர் அருளும் பலன் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் பலன் அருளுகிறார். எஸ்ஐயா 49:4 வாசித்து பாருங்கள். எஸ்ஐயா 49:4 கூட நமக்கு என்ன சொல்லுகிறது என்று நாம் கவனிப்போம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், நமக்கு ஆண்டவர் மாத்திரம் தான் மனம் தர முடியும். நமக்கு வர வேண்டிய பலன் அவர்கிட்ட தான் இருக்கு. பிரியமானவர்களே, சாசுக்காகவும் மனிதருக்காகவும் இம்மைக்காகவும் நீங்கள் பாடுபட்டால் அதிலே பலன் இருப்பதில்லை. ஆனால் தேவனிடத்திலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, நித்திய ஜீவன் ஓட்டத்திலே, விசுவாச பயணத்திலே உங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. முதலாவது என்ன பலன் தருகிறார் பாருங்க.
எபிரேயர் 11:26 நம்ம வாசிக்கிற போது அங்கே தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை கவனிங்க. எபிரேயர் 11:26 ஆண்டவர் சொல்லுகிறார், இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இனிவரும் பலன் மேல் நோக்கம். பிரியமானவர்களே, உங்களுக்கு இனி வருகிற பலன் என்ன? இந்த காரியத்தில் நீங்க நோக்கமாக இருக்கணும். இயேசுவிடத்தில் இருந்து விட்டால், வேதத்தின் வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டால், நமக்கு இனி என்ன பலன் இருக்கிறது? அதை உங்கள் கண்களால் காண வேண்டும். மனக்கண்களால், உங்கள் ஆவிக்குரிய கண்களால் பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பலன் மேல் நோக்கமாயிருங்க. அப்போ இன்னும் நமக்கு என்ன பலன் வரப்போகுது அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு புரிய வைப்பார். நீங்க சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த ஓட்டத்துல மகிழ்ச்சியோடு ஓடணும், துக்கத்தோடு ஓடக்கூடாது. ஆண்டவருடைய முழு ஆசீர்வாதத்தை பெற்று போடணும். தரித்திரமாய், கஷ்டமாய், வேதனையாய் ஓடுவதை விட தேவனுடைய ஒத்தாசையோடு ஓடும்போது சகலமும் நன்மையாயிருக்கும். இனி வரும் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்தில் உள்ள பொக்கிஷம் ஏராளமாயிருந்தது. யாருக்கு? மோசேக்கு. மோசே அவனுக்கு என்ன வேண்டாலும் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவிக்கலாம், பயன்படுத்தலாம். ஆனா அதை வேண்டான்னு அவன் தள்ளிட்டான். அது வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை, அது வேண்டாம். அந்த பொக்கிஷம், பூமியின் ஆஸ்திகள், இந்த பூமியின் ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, அதெல்லாம் விட்டுட்டு அவன் என்ன பண்ணணும் பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? சத்தியத்தை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம், ஆனாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறது? நிந்தையை பாக்கியமாக எண்ணினான். அப்ப அவனுக்கு பாக்கியம் என்னது? நிந்தை. இயேசுவினாலே வருகிற அவன் சொல், இயேசுவினாலே வருகிற பணிச்சொல். இயேசு கிறிஸ்துவை நோக்கி போன இந்த குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அது உங்களுக்கு பாக்கியம். அல்லேலூயா. 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 வேதத்துக்கு போயிட்டாங்க, தாலி இருக்காங்க, வேதத்துக்கு போயிட்டு அப்படின்னு துக்கப்படுத்தினா அதுதான் நமக்கு என்னது? பாக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இது அவர்கள் நிந்தையாய் சொல்வார்கள். நான் பெந்தைக்கோஸ்தே என்பது தேவனோடு, தேவ ஆவியோடு, தேவ ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். ஆமா, இது எல்லாரும் கேவலமா சொல்லலாம். பெந்தைக்கோஸ்தே, நான் பச்சை பெந்தைக்கோஸ்தே. அல்லேலூயா. சீக்கிரம் 3 வருஷம் நான் வட்டி கேட்டு பெந்தைக்கோஸ்தே. சீக்கிரம் 3 வருஷம் உள்ள இருந்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அது உள்ள அவ்வளவு வைராக்கியமாக இருக்கும். நான் இந்துலேருந்து வந்ததுனால எனக்கு எதுன்னு தெரியாது. நிறைய ஐக்கியத்தில் ஆமா, அது நிறைய ஐக்கியத்தில் போய் கலந்துக்கிட்டேன். கடைசியாக புரிந்து கொண்டேன், நல்ல ஆவியிலே நான் தேவனோடு இருக்கணும்னு சொல்லி சீக்கிரமுக்குள்ள போய் நான் 3 ஆண்டுகள் கற்பனை பணியை செய்தேன். ஸ்தோத்திரம். அதில் பாருங்க, இந்த அனுபவத்துக்கு வரதுக்கு முன்னாடி என் பேர் உங்களுக்கு தெரியும். ஓம் சரவண பகவான் குரு. அல்லேலூயா. அது இப்போ செல்வராஜ், ஞானசாரத்துக்கு செல்வராஜா மாறி இந்த பெந்தைய சங்கமத்துக்குள்ள வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் கூட ஏன் போட்டிருக்கணும்? பைபிள் அங்கேயும் இருக்குது, அதனால போட்டிருக்கேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த பரலோகத்தில் அங்கேயோடு நிற்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், அதனால அங்கே போட்டிருக்கிறேன். பரிசுத்த வஸ்திரம் அங்கேன்னு சொல்லியிருக்கேன், அதனால போட்டிருக்கிறேன். இயேசு இங்கே அப்புறம் இயேசு அங்கி போட்டுட்டு அதனால அங்கி போட்டுருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்கக்கூடாது. ஆமென். ஆர்சிக்கு போகல, சிஎஸ்சிக்கு போகல, ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு போகல, ஆண்டவரோடு கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. வேத வசனத்தை நிறைவேற்றும்படியாக இதை அந்த வசனம் என்னை குற்றப்படுத்திடக்கூடாது கடைசி காலத்துல. அதற்காக நான் அவருடைய அந்த பரிசுத்த அப்போஸ்தலரின் வேஷத்தை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, இது நாம் வசனங்களுக்கு கீழ்ப்படிவதை நாம் முக்கியப்படுத்துவதாக இருக்கிறது. நிந்தையை சோதரம், நிந்தையை அவன் சகித்துக் கொண்டான். சகோதரனை, சகோதரி, நீங்கள் நிந்தையை சகித்தால், நிந்தைக்குள்ளாக இருந்தால், பாடுகளை சகித்தால், பாடுகளுக்குள்ளாக இருந்தால்,
வேதனைகளுக்குள்ளாக இருந்தால் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும்தான் அந்த வேதனை வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். உங்களுக்கு பாக்கியம் இருக்கிறது, உங்களுக்கு பாக்கியத்தை வைத்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு பலன். உங்கள் பிள்ளைகள் அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். உங்கள் சந்ததி இந்த பாக்கியத்தை பெறும். பாக்கியம் பெற்ற சந்ததி என்று உங்களை புகழ்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாக்கியத்தை பெறுவதற்காக அநேகர் பல பாடுகளை படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் நிந்தையை சகித்தால் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, இந்த ஓம் சரவண பகவான் குரு இப்படி பிந்தைவசம் ஆகி போயிட்டாரு. இந்த ஊர்ல அந்த ஒரு பையன் கெட்டு போயிட்டான். நான் பிந்தைவசம் நான் கெட்டு போயிட்டேன். அவங்க எல்லாம் கெட்டு போயிட்டேன். ஒரு பையன் கெட்டு போயிட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒரு பையன் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கெட்டு போகல, பாக்கியத்துக்குள்ளாக இருக்கிறேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவருடைய இந்த பணியில வந்தது நிமித்தம் தேவன் இப்போ எல்லா மாநிலங்களிலும் பயன்படுத்துகிறார். 150 நாட்டுக்கு இந்த செய்திகளை நான் தொலைக்காட்சி மூலமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். இதே நம்ம இங்கே இருந்திருந்தா, ரட்சிக்கப்படாமல் இருந்ததா யாருன்னே தெரியாது. என் ஆண்டவர் என்னை பாக்கியத்துக்குள்ளாக மாற்றி வழிநடத்துவதற்கு காரணம், அவருக்காக நான் பாடல்களை சகித்ததனால். என்ன பாடு சகித்தீங்க அப்படின்னு நம்ம சொன்னார், கிறிஸ்தவ நாயை வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி என்னுடைய படுக்கை என்னுடைய மணிமணிகளத்துக்கு வெளியே போட்டாங்க, வீட்டுக்கு வெளியே போட்டாங்க. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போனேன். கத்தரிட்டு சும்மா விடல. என்ன பாக்கியம் வந்துச்சு, சோதரம். ஒரு வேலை கேட்டால் 2 வேலை கொடுத்தாரு. வீட்டிலே வேலை கொடுத்தாரு, ஈவினிங் வேலை கொடுத்தாரு. அவன் நான் மட்டும் இல்லை, என் கூட இருந்த 12 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். 3ஆம் நாள் படித்தோம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இல்லை. ஈவினிங் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போல. என்ன கத்தரிக்கு சோதரம், அது ஒரு பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிற போது அவர் இல்லாதவைகளை உருவாக்கி நம்மை மேன்மையான ஐஸ்வர்யத்திலே ஆண்டவர் வழிநடத்துவார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஒரு ஐஸ்வர்யத்தினாலே நம்மை நிரப்பிய அவர் நம்மை நடத்துவார். ஆகினால இது பாக்கியமாய் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்துட்டா நீங்க பாக்கியவான்கள், உங்கள் பிள்ளைகள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை கர்த்தர் ஆண்டவருக்குள்ள வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆவியானவர். பெந்தேகோஸ்தே ஆவியான அனுபவம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே அவர் இருக்கிறார். இங்கே ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியின் அனுபவத்தோடு அந்த அபிஷேகத்தோடு அதை உணர்ந்து நாம் வாழ்கிற போது பாக்கியத்தை தொடர்ந்து பெறுகிறோம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். 11:26 இன்னொரு முறை வாசியுங்கள். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்தான். எகிப்தில் உள்ள ஐஸ்வர்யங்கள் பொக்கிஷங்கள் எதையும் அவன் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. நிந்தையை எண்ணினான். கிறிஸ்தியரையே ஆண்டவருடைய பிள்ளைகளோடு பாடுகள் சகிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். ஆகினால அவ்வளவு இருந்துச்சு. பெரிய பணக்காரன். பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம். இளவரசியின் மகன் என்ற உயர்ந்த பதவி, இளவரசன் என்ற பதவி எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஆண்டவருடைய இஸ்ரவேல் மக்களோடு பாடுகளை சகிக்கும், நிந்தையை சகிக்கும் காரியத்தை தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? கர்த்தர் அவங்க எவ்வளவு பெரிய மனுஷனுக்கு மத்தியில் இருப்பாங்க. 30 லட்சம் புருஷர்கள் நடத்துறதுக்கு தலைவனாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளாக்கினார். அவன் அப்படி கையை நீட்டி அப்படி சொன்னா அவன் செங்கடத்துல 2 நாள் பழக்கம். அவ்வளவு பெரிய வல்லவர், அவ்வளவு பெரிய அற்புதம். அவர் காலத்தில் 10 அற்புதங்களை செய்து அவனை முன்னால வச்சு நடத்தினார். அற்புதங்களை செய்தது யார் அப்படின்னு லிஸ்ட்ல வாசிக்கும் போது முதல்ல அவர் தான் வர. அற்புதங்களை மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். இயேசு செய்தார். சோதரம்
பவுல் தன் கைகளினால் அற்புதங்களை செய்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஒரு மேலான வாக்கியத்துடைய வாழ்க்கையை தேவனுடைய கையில் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் அப்படி ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தபடினான், சில பேர் மக்களோடு வாழ்கிற அனுபவத்தில் முக்கியத்துவம் கொடுத்தபடினால் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் வாழ்நாள் 40 ஆண்டுகள் அவன் தேவனோடு சஞ்சரித்த நல்ல மனுஷனாக உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றான். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவ்வளவு ஒரு மேன்மையான சாட்சி பெற்றான். அருமையானவர்களே, பரிசுத்தம் என்று எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் பரிசுத்தம் அப்படின்னு பேசினா அது மோசையை தான் பேசுறாங்க. பரிசுத்தம் பேசினா கழுகு எந்த இடத்துல பறக்கும், கழுகு எந்த இடத்துல பறக்கும், அதுக்குள்ள உன்னத ஜீவியம். பரிசுத்தம் அப்படின்னா மோசே கண்மலை அந்த மலையை சீனாவிலே 40 நாள் உபவாசம் இரவும் பகலும் அவன் அப்படி சாப்பிடாம இருந்து தேவனோடு பேசி அவன் முதல் வேதாகமத்தை எடுத்தான். அல்லேலூயா. அவன் எழுதின வேதாகமத்திலும் தொடர்ச்சி தான் நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனோடு பேசி அந்த கற்பனைகளை பெற்றான். முதல் கற்பனைகளை நமக்கு தந்தவர் மோசே. இரண்டாவது வரிசையிலே கற்பனைகளை தந்தது இயேசு. மோசே எத்தனை கற்பனை பெற்றிருந்தா? அமைதியா இருக்கீங்க. மோசே எத்தனை கட்டளை பெற்றது? 10 கட்டளை. அங்கே எழுதி கொடுக்குறாங்க. ஐயா எங்கே பார்த்தேன் 10 கட்டளை. 10 கட்டளை. இயேசு எத்தனை கட்டளையா மாத்தினாரு? 2ஆ மாத்திட்டாரு. 10 2 ஆகிட்டாரு. அப்படி மாத்தினாருன்னா தேவனிடத்தில் அன்பு முதல் கட்டளை, 2வது கட்டளை சகோதரத்தில் 2 கட்டளையும் மாத்திட்டாரு. இப்போ அதைத்தான் நம்ம ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கோம். அதை ஆழமா விளக்கி விரித்து அழகாய் படித்து கொண்டிருக்கிறோம். இது ஏன் சொல்றேன்னு சொன்னா, நிந்தையை அனுபவித்தான் கிறிஸ்து நிமித்தம், பெந்தேகோஸ்தே வாழ்க்கை நிமித்தம், வேதத்தின் நிமித்தம் நிந்தையை பாடுகளை நீங்கள் சகித்து வாழ்ந்தால் அனுபவித்தால் உங்களுக்கு இந்த பாக்கியம் தொடர்ந்து கிடைக்கும். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை அநேகரால் பேசப்படும் சாட்சியாய் தேவன் உங்களை உயர்த்துவார். அடுத்து நாம் சொல்லலாம், லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. சோத்திரம். லூக்கா 6:35. இந்த சத்துருக்களை நீங்க நேசிங்க, சத்துருக்களிடத்துல அன்பு பாராட்டுங்க, சத்துருக்களை சிநேகியுங்கள். சோத்திரம். வாலிபர்கள் பெண்களை லவ் அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளைகள் பெற்றோரை பிள்ளைகள் தாயை பார்த்து சொல்றாங்க, தாய் பிள்ளையை பார்த்து சொல்றாங்க. இங்க சொல்றாரு ஐ லவ் யூ யார்கிட்ட சொல்லணுமா? சத்துருக்களை சிநேகியுங்கள். யாரை சிநேகிக்கணும்? சத்துருக்களை சிநேகிங்க, சத்துருக்களிடத்தில் அன்பு பாராட்டுங்க. இயேசுவின் உபதேசம் எப்படி இருக்கிறது என்று பாருங்க. ஆழமான உபதேசம், அன்பின் உபதேசம், அதிலே பயனுள்ள உபதேசம், பயனுள்ள சத்தியம். ஆண்டவர் அப்படி பேசுகிறார். சத்துருக்களை சிநேகிங்க, சத்துருக்களுக்கு இடத்துல அன்பு பாராட்டுங்க. அவங்களை அடிக்கிறான், அவங்களை வெட்டுறான், அவங்களுக்கு கேவலமாக பேசுறான், அவங்களை தூஷிக்கிறான், கெட்ட வார்த்தை போட்டு பேசுறான், உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறான், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறான் என்றால் அவனை போய் சிநேகம் பண்ணுங்க, அவனிடத்துல அன்பு பாராட்டுன்னு சொல்றாரு. சரி, அப்படி பண்ண என்ன நடக்கும் வாசிங்க. கடன் கொடுங்கள். உங்க பலன் எப்படி இருக்கும்? பலன் கிடைக்கும் சொல்லல, இந்த பலன் எப்படி இருக்குமா? இருக்கும். எத்தனை காரியம்? சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறி ரிட்டர்ன் வரும் நினைக்காம என்ன செய்யணும்? கொடுங்க. ஒரு தருவாரு நினைச்சு கொடுக்காதீங்க, நீங்க எதிர்பார்க்காம கொடுக்கணும். வலதுகை கொடுக்கிறது இடதுகை தெரியக்கூடாது. கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்பாராம கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த பலனை தருவார். உங்க பலன் எப்படி இருக்கும்? மிகுதியா இருக்கும். உங்க தேவைக்கு அதிகமா இருக்கும், தேவைக்கு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கேட்டிருப்பீங்க,
உங்களுக்கு அதுல 3 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவார். தேவைக்கு அதிகமாக தருவார். ஆமென். நல்ல சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மிகுதியான பலன் தருகிறவர். பலன் தருகிறவர் மாத்திரம் அல்ல, மிகுதியான பலன் தருகிறவர், நிறைவான பலன் தருகிறவர், மனசு குளிர்ற மாதிரி, மனசு சந்தோஷப்படுற மாதிரி பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. தேவனுக்கு நான் கேட்டேன், எனக்கு ஒரு பாஸ்டர் பட்டம் மட்டும் கொடுத்துருங்கப்பா. எனக்கு கிடைக்காது. பாஸ்டர் பட்டத்துக்கு நான் வரவே முடியாது. அவ்வளவு மோசமான குடும்பம், அவ்வளவு தரித்திரமான குடும்பம், அவ்வளவு கேவலமான குடும்பம். வரவே முடியாது, சான்ஸே இல்லை. ஆனா என் ஜெபம், நான் எப்படியாவது ஒரு பாஸ்டர் ஆயிடும், என் வாழ்க்கையில பாஸ்டர் ஆயிடுதான் ஜானம் அப்படின்னு உண்மை. என்னுடைய வாழ்க்கை காலத்துல, இயேசுவை தெரிந்து கொண்ட காலத்துல நான் அப்படி ஒரு ஜெபத்தை செய்தேன். இப்போ பாருங்க, ஆண்டவர் நான் கேட்டது ஒண்ணு, அவர் 9 பட்டம் கொடுத்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் பட்டம் கேட்டதுக்கு 9 பட்டம் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் சொல்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும். 33 பதவிகளில் ஆண்டவருக்கு பணி செய்கிறேன். இந்த 33 பதவிகளுடைய விளக்கத்தை சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். ஆண்டவர் அப்படி மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வதிப்பார். மிகுதியான பலன்கள் தலைமையில் வரும். உங்கள் பிள்ளைகள் மேல் வரும். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பலனை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? சத்துருக்களை நேசிக்கணும். ஆமென். என்னை ஒருவர் ரொம்ப கேவலமா பேசுவாங்க, ரொம்ப அனாவசியமா பேசுவாங்க, பேசுவேன். ஆனா நான் ஊருக்கு போனேன், அவனுக்கு தான் அவனுடைய 4 கிலோ ஸ்வீட் கடையில் நல்ல ஸ்வீட் 1 கிலோ வாங்கி ஒரு கவரில் போட்டு அவன் நேரம் ஊரில் இறங்கி எங்கள் வீட்டுக்கு நுழைஞ்சி நேரத்துக்கு மட்டும் தான் கொண்டு. ஏன்? என்னை தரந்தாழ்த்தி பேசுறது, என்னை கேவலமா பேசுறது, என்னை மட்டத்துக்கு பேசுறது, இப்படி வெளிநாட்டு கடவுள்கிட்ட பணம் வாங்கி சாப்பிட்றான்னு சொல்ற அந்த மனுஷன்கிட்ட அவனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு பதிலை கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு வாங்கிட்டு ரொம்ப கேவலமா பேசணும். அவங்களுக்கு தேவையை தானே நேற்றைய தினத்தில் சொல்றாங்க, ஐயா நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யறீங்க, சகாயம் பண்றீங்க, எனக்கும் கொஞ்சம் சகாயம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. இதே வார்த்தையை 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். நான் ஜெபம் பண்றேன், கத்திரவனுக்கு அற்புதம் செய்வாங்க. நான் ஜெபம் பண்றேன் கத்திரவனுக்கு, இதே மாதிரி கத்திர அற்புதம் செய்து அந்த கிராமங்களுக்கெல்லாம் நகர்மன்ற ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துச்சு. ஆமென். இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த உதவியில் இருக்கிற அவருக்கு சில ஆலோசனை கொடுத்து இன்னைக்கு அவர்களுக்கு அந்த ஊர்ல பெரிய டேங்க் தண்ணி டேங்க் கட்டுறதுக்கு நம்ம கிறிஸ்தவ ஜெப மையத்திலிருந்து அவங்களுக்கு போய் சேர்ந்து. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, சத்துருக்களை ரொம்ப கவனமா பேசுறாரு. அவர்களுக்கெல்லாம் பண்ணி அவருக்கு வந்திருக்குது. பாருங்க, இப்போ இந்த ஊருக்கு போன முதல்ல ஓடி வந்து கூட போட்டாட்டு இப்படி செய்து போது மிகுந்த பலன். என்ன பலன்? மிகுந்த பலன். அதாவது நேசித்து பாருங்க, சத்துருக்களை சிநேகித்து பாருங்க. எங்க அம்மா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு என்னை வெளியே தள்ளி சூட்கேஸ் எடுத்து வெளியே போட்டு மண் அள்ளி நீ அப்படியே போயிடுவான், நீ இப்படியே போயிடுவாங்க நீங்க புரிஞ்சுக்காங்க. இப்படிலாம் சாபப்பட்டாங்க. ஆனா ஸ்தோத்திரம், இப்ப எங்க அம்மா ஆக்சிடென்ட் ஆகி கீழே இருக்காங்க. அவங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி காப்பாற்றி நாங்க வருவாங்க. அவன் கத்துக்கிட்ட விட்டாரா? விடல. ஹல்லேலூயா. விடல விடல. ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பாஸ்டர்ல 7 பாஸ்டர் பண்ணாங்க. assistant pastor, deputy pastor, church pastor, senior pastor, superintendent pastor, central pastor, chief pastor. இப்படி 7 கூட்டங்கள் பாஸ்டருக்கு 7 கூட்டங்கள் அனுபவிச்சிருக்கிறேன். வேற கண்காணியா மாத்திட்டாங்க. அப்படியே விட்டாங்க இல்லை, அப்படியே விட்டாங்க. சோதரம்
பேராயர் 3 ஸ்தாபனத்துக்கு வந்து எனக்கு பேராயர் அங்கீகாரம் பட்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் அதுக்கு மேல என்ன பேராயர் ஆட்சி பேராயர் அதுக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. மாடரேட் அப்படி ஒரு பட்டம் 3 அது உயர்த்தி கொண்டே இருக்கிறார் கருத்து. நாங்கள் யாருக்கும் கேட்கல, உங்க ஐயா என்கிட்ட கேட்கவே இல்லை, விதப்பட்ட முக்கிய யாருமே அப்ளிகேஷன் கொடுக்கவே இல்லை. ஆனா கர்த்தர் அவர் சனவெளிக்கிற பேராயரா மாற்றிருக்கிறார். தேவன் அப்படித்தாங்க. நம்ம ஆண்டவருக்காக கஷ்டங்களை சகிக்கும் போது, சத்துருக்களை நேசிக்கும் போது மிகுந்த பலன் கிடைக்கும். ஆமென். காலையில சொல்லுங்க, காலையில சொல்லுங்க, மிகுந்த பலன் கிடைக்கும். மிகுந்த பலன் வரும், உங்களுக்கு வரும். அது நன்மையாய் மாறும். அது எப்படிப்பட்ட ஆசை எப்படி வரும்னு தெரியாது. அதுக்கு பேர் தான் அர்ப்பணம். அவர் மாற்றுகிறவர், அவர் உயர்த்துகிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் மேன்மைப்படுத்துகிறவர், வாக்கியமானவர், உயர்த்துகிறவர். வாச சங்கீதத்தில் பார்த்தோம். 7ஆம் வசனம் அவர் பேதையை அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19 எத்தனாவது வசனம் வாசிங்க. அது எத்தனாவது வசனம்? 7ஆவது வசனம். பேதையை முட்டாள ஞானமானாய் ஞானியாய் மாற்றுகிறது. வேதம் அப்படி செய்கிறது, இந்த சத்தியம் அப்படி செய்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாய் நம்மை மாற்றுகிறதாக இருக்கிறது. ஒரு முட்டாள, ஒரு கெட்டவன, ஒரு வைத்தியக்காரன், ஒண்ணுமே தெரியாதவன, எதுவுமே படிக்காதவன ஞானியாய் மாற்றுகிறது. அதாவது அவர் உங்களுக்கு பலன் தருகிறார். எப்படி பலன் தருவார் நம்ம பார்த்துக்கிட்டே போறோம். வாக்கியமான பலனை தருவார், மிகுந்த பலனை தருவார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது மார்க் 4:20 என்ன சொல்றாரு கவனிங்க. ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 1 100 கொடுக்கிறார். 100 பலன் கொடுக்க செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பலன்? 100 மடங்கு பலன் உங்களுக்கு கொடுப்பார். எப்படி இருந்தால் கொடுப்பார்? வசனத்தை கேட்டு நல்ல நிலமாக மாறணும். எல்லாரும் நல்ல மனுஷர்களாக மாறணும், நல்ல மனுஷர்களாக உருவாகணும். வேதை எப்படி ஞானியானானோ அதுபோல கெட்ட சுவாபம், கெட்ட மனிதன், கெட்ட நடக்கை உள்ள விசுவாசம், கெட்ட நடக்கை உள்ள விசுவாசி, கெட்ட சிந்தனை உள்ளவர்கள், இப்படி இருக்கிறவர்கள் அவரை போல நல்லவர்களாக மாறணும். இயேசுவை குறித்து அங்கு ஒரு மனுஷன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவை நல்லவன் சொன்னார். அதுவரை அவருடைய பிள்ளைகள் நாம் நல்லவர்களாய் வாழ வேண்டும். நம்மளை பார்த்து மற்றவங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு சாட்சி கொடுக்கணும். ஆமென். நல்ல சொல்லுங்க. நல்ல நிலமாக நீங்கள் மாறணும். மற்ற நிலம் தான் மழை பயன்படுறது. உள்ளுள்ள நிலம் என்ன செய்யணும்? நெருக்கி கொடுக்கணும். உலக கவலை, மாறி, உலகத்தின் வேஷம், இதெல்லாம் நம்மளை நெருக்கி கொடுக்கணும். பாறையில விழுந்த நிலம், பாறையான நிலம் கொஞ்சம் அப்படி டக்குன்னு நான் என்ன செய்யணும் அப்படி தடுக்கும். கரைகள் பேர் அடிச்ச உடனே பாட்டு போயிடும். அவங்க இயேசுவை பத்தியே மறந்துடுவாங்க, இயேசுவை பத்தியே பேச மாட்டாங்க, அதை பத்தி பேசினா ஓடிடுவாங்க. அப்படியே ஆட்களா இருப்பாங்க. அந்த நிலமும் செல்லாது, உள்ளுள்ள நிலமும் செல்லாது, பாதை அருகே விழுந்த நிலமும் செல்லாது. ஏன்? அது விசுவாசி மனிதர்கள் அதை என்ன செய்யணும்? விலைக்கு எடுத்துக்கணும். பறவைகள் என்ன செய்யணுமா? பாதையில் விழுந்த இடத்துகளே விலைக்கு எடுக்கணும், பலன் தராது. அப்போ அது இருக்கணும். எந்த நிலமா இருக்கணும்? நல்ல நிலமா இருக்கணும். நல்ல மனுஷனா மாறணும், நல்ல மனுஷனா மாறணும், நல்லவர்களாய் மாறணும், நல்ல நிலமாய் இருக்கணும். நல்ல நிலமாய் நீங்கள் மாறணும். அப்படி கர்த்தரவங்களை மாற்றுவார். வார பிரசங்கம் பண்ணவை ஆண்டவர் உபதேசத்தை கொடுத்து நல்லவர்களாக மாற்றி எவ்வளவு பலன் செய்வாரா? எவ்வளவு பலன் செய்வாரு? 100 மடங்கு பலன். எத்தனை மடங்கு? 100 மடங்கு, 100ஆக பலன் செய்வார்.
ஒருத்தர் கூட கை தட்ட மாட்டேங்குது. நன்றி செலுத்த வேண்டும். 100 மடங்கு உங்களை உயர்த்துவார். 100 மடங்கு உங்களை மேன்மையடைய பண்ணுவார். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற பலன். அல்லேலூயா. 30 விட்டுறீங்க, 60 விட்டுறீங்க. தேவன் சொல்லுகிறார் 100 மடங்கு பலன். ஆமென். அல்லேலூயா. 100 மடங்கு பலனை நாம் பெற போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் சரசில் வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் சரசில் அந்த ஆசீர்வாதத்தை வச்சுட்டாரு. சாபம் இருந்துச்சு, அந்த சாபத்தை எடுத்து தூர போட்டுட்டு 100 மடங்கு பலன் தருகிற ஆசீர்வாதத்தை உங்க சரசில் வைத்திருக்கிறார். அது உங்களுக்கு பலிக்கும், உங்க வீட்டில் அது பலிக்கும், இந்த பலனை தரும். ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு 100 மடங்கு பலன் தந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷப்பா, ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்போ நாங்க அங்க இருந்து அப்படியே ஊழியம் செய்துக்கிட்டே வரோம். திருச்சியில ஊழியம், மதுரையில ஊழியம், இந்தியாவின் கடைக்கோடி கன்னியாகுமரி ஊழியத்தில் வந்துட்டோம். இங்கேயும் ஊழியம் செய்யணும். எதுக்கு ஊழியம் செய்யணும் தெரியுமா? எங்களுக்கு இன்னும் பலன் வேணும், இன்னும் பலன் வேணும், இன்னும் ஆசீர்வாதம் வேணும். அதுக்காக தான் ஓடி ஓடி பார்ப்போம். ஆமென். கர்த்தர் 100 மடங்கு பலனை இன்னும் நிறைய தரணும் அப்படின்னு ஓடி ஓடி வரும். இவருக்கு நிச்சயம் தருவார். ஆமென். ஆமென். இன்னொரு வசனத்துக்கு வாசிங்க. ஆதியாகமம் 26:12 அங்கே அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அப்போ விதை விதைக்கணும். ஈசாக்கு என்ன செய்தானா? விதை சோம்பேறிகளுக்கு 100 மடங்கு பலன் கிடையாது. ஒண்ணுமே செய்யாம வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு ஜபம் கூட பண்ண மாட்டாங்க. ஜபம் கூட நீங்க எனக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஜபம் பண்ணுங்க? என் பொண்டாட்டி பண்ணிடுவாங்க, என் பிள்ளை பண்ணிடும் அப்படி. அதுக்கு கூட சோம்பேறித்தான். நீங்க சொல்லப்பட்ட அப்படிப்பட்டவர்களுக்கு 100 மடங்கு பலன் கிடையாது. ஈசாக்கு என்ன செய்தான்? விதை விதைத்தான். தேசத்துல பஞ்சம், எங்கேயுமே என்ன செய்யல, பயிரிடப்படல. அவன் தைரியமா கிணறு தோண்டி அதிலிருந்து தண்ணி எடுத்து விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வேலை செய்யறவங்கள, உழைக்கிறவங்கள, பாடுபடுகிறவங்கள வேலை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல வேலை செய்யுங்க. வீட்டுல இருந்தாலும் வீட்டு வேலை செய்யுங்க. வீட்டில் உள்ள எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்க. அது நல்ல எக்ஸசைஸ். இல்லைன்னா ஒரு நல்ல வேலை இருக்கா, வேலை செய்யுங்க. வேலையை ரிசர்வ் பண்ணிடுங்க. நல்ல வேலை செய்யுங்க, நல்ல வருமானம் பண்ணுங்க. திங்கட்கிழமையிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? சனிக்கிழமை வரைக்கும் நல்ல வேலை செய்யுங்க. 2 ஷிஃப்ட் கூட பாருங்க. காலையில் ஒரு ஷிஃப்ட், சாயங்காலம் ஒரு ஷிஃப்ட், 3 ஷிஃப்ட் கூட பாருங்க, பரவாயில்ல. அல்லேலூயா. ஒரு முடிஞ்சா செய்யுங்க, நல்ல வேலை செய்யுங்க. விதை விதைத்தான், விதை விதைத்தான், வேலை செய்தான். நல்ல வேலை செய்யுங்க. கம்பெனி நல்ல கம்பெனி ரன் பண்ணுங்க. வியாபாரம் செய்யுங்க, நல்ல வியாபாரம் செய்யுங்க. வியாபாரத்தை பெருக்குங்க. விவசாயம் செஞ்சா நல்ல விவசாயம் செய்யுங்க. நல்ல கூட ஒரு பயிர் எடுங்க. இன்னும் அதிகமாக ஆடு மாடு மேய்க்கிறீங்களா, இன்னும் கொஞ்சம் 100 ஆடு மேய்க்கிட்டு அது நல்ல உற்பத்தி பண்ணுங்க. பிரியமானவர்களே, இதைத்தான் வேலை செய்தான், உற்பத்தி செய்தான், செயல்பட்டான், கிரியைகளை வெளிப்படுத்தினான். அதுக்கு அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். சோம்பேறியே எறும்பு கிட்ட போ, அது என்ன செய்து பாரு, அதுகிட்ட ஞானத்தை கத்துக்கோ. அது பாரு, 6 மாசம் விதைப்பு, 6 மாசம் கோடை காலம், விதைப்பு காலத்துல எறும்பு காலத்துல அது சேர்த்து வைக்குது. 6 மாசம் வேலை செய்யுது, சேர்த்து வச்சிருக்கு. கோடை காலத்துல சாப்பிடுறதுக்கு நீ என்ன பண்ற? இருக்கிறது போதும்னு சொல்லி வேலை செய்யாம அப்படி அப்புறம் மாதிரி உட்காரக்கூடாது. அல்லேலூயா. சேர்க்கணும், ஆண்டவருக்காக சேர்க்கணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும். உங்களுக்கு நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும், வேலை செய்து சேகரிக்க நீங்க முயற்சி செய்யணும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். சுறுசுறுப்பா நல்ல வேலை செய்யுங்க, நல்ல உழைங்க. 10 பொண்ணை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. சம்பளம் வாங்கும்போது 1 லட்சம் வருதா, 10,000 ரூபாய் ஆண்டவருக்கு, 2 லட்சம் வருதா, 20,000 ஆண்டவருக்கு எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு ஆண்டவருக்கு கொண்டு வந்து முதல்ல கொடுங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு தான் கொடுங்க. அதுக்கு பிறகு யாருக்கு கொடுக்கணுமா கொடுங்க. அதுக்கு பிறகு என்ன வேணுமா வாங்க. ஆனா முதல்ல தேவனுக்கு கொடுங்க. அல்லேலூயா.
அவன் அப்படி கொடுக்கிறவனாய் இருந்தான். யார் கற்றுக் கொடுத்தான்? ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தான். ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான், தசமபாகம் கொடுத்தான், கர்த்தருக்கு கொடுத்தான். ஆசாரியின் இடத்துல போய் தான் கொடுத்தான், கண்ட இடத்துல கொடுக்க கூடாது. ஆசாரியை யாருன்னு உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு அப்பம் ரசம் கொடுக்கிறவர் தான் உங்களுக்கு ஆசாரியர். அதை தவிர 100 மில்லி ஊழியக்காரன் வந்தா கூட அவருக்கு போய் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அப்பம் திராட்சை ரசம் கொடுக்கிற ஆசாரியன் தான் உங்களுக்கு தசமபாகம் கொடுக்கிற ஆசாரியன் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தசமபாகம் யாருக்கு கொடுக்கணும்? நம்முடைய பேராயர் ஸ்தோத்திரம் அலெக்சாண்டர் அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்கள் மூலமாய் நியமிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் ஜான் இல்லைங்க சார்லஸ் அவர்களுக்கு கொடுக்கணும். இப்போ உலகத்திலே மிகப்பெரிய சபை வாலியடி சொல்ற உடனே நம்ம தசம் பார்த்து அவருக்கு கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட நம்முடைய தகப்பனுக்கு தான் நம்ம கொடுக்கணுமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனுக்கு நீங்க தசம் கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? வானத்து பலகணிகளை திறந்து வேதம் சொல்லுகிறது. மல்கியா 3:10 நீங்கள் புஞ்சிக்கலாமா, நீங்கள் திருடலாமா, நீங்கள் ஏமாற்றலாமா என்று ஆண்டவர் கேட்டு கடைசியில் சொல்றார். 3:10 மல்கியாவில் வானத்து பலகணிகளை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் உங்கள் வீட்டை உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்பதை நீங்கள் பாருங்கள். சவால் விட்டு சொல்றேன், சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆலயத்திலே ஆதாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமம் பாகத்தை எல்லாத்தையும் பண்டக சாலையிலே ஆண்டவருடைய பொக்கிஷத்தாலையிலே புளிப்பிடத்திலே இங்கே இருக்கிறதான புல்பீட்டில் இங்கே இருக்கிறதான பண்டக சாலையிலே கொண்டு வந்து தாருங்கள். அந்த அப்படி செய்யும் பொழுது நான் வானத்து பலகணிகளை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல். யார் மேல ஆசீர்வாதம்? யார் மேல ஆசீர்வாதம்? தசமபாகம் கொடுக்கிறவர்கள் மேல ஆசீர்வாதம். உங்க மேல உள்ள சாபம் நீங்கி ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஆபிரகாம் மேல் வருகின்ற ஆசீர்வாதம் அவனுடைய மகன் ஈசாக்கு மேல வந்துச்சு. அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தினால் எத்தனை மடங்கு பலன்? 100 மடங்கு பலன் அடைந்தான். வசனத்தை ஆதியாகமம் 26:12 விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் ஒரே வருஷத்துல 100 மடங்கு பலன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேலை செய்ய உற்சாகமா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. எனக்கு நான் எம்டிஏ படிச்சிருக்கேன், நான் வந்து 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் வேலை தான் செய்ய மாட்டேன். எம்டிஏ படிச்சா 2 லட்சம் ரூபாய் வேலை முதல்ல தான் செய்வேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சுக்கிட்டு போட்டா அப்படியே இருக்கக்கூடாது. என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க, அந்த வருமானம் வரட்டும். எம்டிஏ படிச்ச வேலை வரும், அதை செய்யுங்க. ஆமே. அது வரைக்கும் நீங்க சும்மா இருக்காதுங்க. சும்மா இருந்தா எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. எதுவுமே நடக்க. சோம்பேறிக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். தேவன் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க நல்ல வேலை செய்யணும், நல்ல வருமானம் ஈட்டணும், நல்ல தொழில் பண்ணணும், நல்ல வியாபாரம் பண்ணணும், நல்ல ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை காப்பாற்றணும், மனைவியை போஷிக்கணும், பிள்ளைகளை போஷிக்கணும், படிக்க வைக்கணும், அவர்களுக்கு வீடு வாசல் வாங்கணும், அவர்களை நல்ல நிலைமையில உயர்த்தணும், அவர்களுக்கு நல்ல பதவிகளை வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க செய்யணும். சும்மா இருந்தா இதெல்லாம் செய்ய முடியாது. ஆமே. நல்ல வேலை செஞ்சால்தான் பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீங்க செய்ய முடியும். ஸ்தோத்திரம். கர்த்தர் சபையை பிரசித்து காப்பாற்றுவது போல அருமையான குடும்ப தலைவர்கள் மனைவியை போஷித்து காப்பாற்றணும். அதுக்கு நல்ல வேலை செய்யணும். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்க கூட நல்ல வேலை செஞ்சு குடும்பத்தை என்ன செய்யலாம்? போஷித்து காப்பாற்றலாம். ஆண்டவருக்காக இப்படி செயல்படும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து திருளோடு நன்மைகளை தருவார். நேகருக்கு கொடுக்கிற பாக்கியத்தை தரும். நேகருக்கு நீங்க கொடுக்கலாம். நம்ம சபைக்கு நிறைய கொடுக்கணும்.
ஏசி போடணும், ஏசி போடணும். அந்த பிரின்சிபல் அங்கேயே ஏசி போடணும், மேலே ஏசி போடணும், கீழே ஏசி போடணும். இதுக்கெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாத இடத்துல கொடுத்து நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமா செய்யணும். பாருங்க, எங்க ஐக்கியத்துல 27 பேருக்கு இடத்துல ஏன் சர்ச்சை கட்டல. எங்க ஐக்கியத்துல நாங்க ஜெபம் பண்ணோம், சபைகள் கட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சபையா கட்டிட்டு வரோம். ஏதோ தேவன் இடம் இருக்குது, ஆராதிக்க சாமி இல்லை, கட்டணும், கட்டிக்கிட்டே வரோம். கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இதுவரைக்கும் 8 சபைகளை அற்புதமா பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அநேக சபைகளை கட்டுவார், ஆண்டவர் கிரியை செய்வார். இல்லாத இடத்துக்கு கொடுத்து காரியங்களை கர்த்தருக்கு ஜெயமாய் மாற்றும் போது ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அடுத்து ஒரு எசேக்கியேல் 36:30 வாசிப்போம். எசேக்கியேல் 36:30. எசேக்கியேல் 36:30 சீக்கிரமா வாசிக்கலாம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு பஞ்சம் உங்களுக்கு வராது, பஞ்சத்தினால் வருகிற நிந்தை பொய்ச்சொல் உங்களுக்கு வராது. விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆண்டவர் என்ன செய்வார்? வயலின் பலனை ஆண்டவர் என்ன செய்வாரா? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வேலை செய்யற கம்பெனியில உங்களுக்கு சம்பளத்தை பெருக பண்ண போறாரு. நீங்க வேலை செய்யற விவசாயத்துல உங்களுக்கு இருக்கிற 50 மூட்டைக்கு பதிலாக 100 மூட்டை ஆசீர்வாதத்தை கட்ட தர போறாரு, நெல்ல பெருமையை தர போறாரு. வயலின் பலனை என்ன செய்ய போறாரா? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த சத்தியத்தை கேட்கும்படி இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வருமானத்தில் ஆசீர்வாதத்தை கற்று கை வைக்கிறார். ஆமென். பெருக பண்ண போகிறார். இருக்கிற வண்ணமாக அல்ல. போன வருஷம் 50 மூட்டை கிடைச்சு, இந்த வருஷம் 50 அப்படி இல்லை. பெருக பண்ணுவார், பெருக செய்வார். உன்னை பெருக பண்ணுகிற தேவன், உன்னை பெருக பண்ணி உன்னை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். அதிக சம்பளம் வந்துட்டு நமக்கு நல்ல மகிழ்ச்சி இல்லவா? ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகள் விஷயத்துல பதவி உயர்வுகளை பெருக பண்ணுவார். சகலத்தையும் கர்த்தர் மேன்மையாய் நடத்துவார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அதனால 3 பாயிண்ட் தலைப்பு மட்டும் சொல்லிட்டு போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 32:17 வாசிங்க. ஏசாயா 32:17 என்ன சொல்லுகிறது? நீதியின் கிரியைகளை செய்யுங்க, அந்த கிரியைகளுக்கு பலன் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சுகம். அல்லேலூயா. நீதியா வாழுங்க, நீதியா செயல்படுங்க, அநீதியா செயல்படாது, சூதா செயல்படக்கூடாது. சூதுன்னு என்ன தெரியுமா? 10,000 ரூபாய் சம்பளம், சரி 1000 ரூபாய் கொடுக்கணும், வேணாம் ஒரு 800 ரூபாய் கொடுக்கணும். இது என்னது? சூது. ஒரு 20,000 ரூபாய் அப்படி ஒரு பணத்தை அடிச்சு திருடிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள் இதே மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்குள்ள. அதாவது தவறாய் செயல்படுவது, நீதியாய் செயல்படுவது, அநீதியாய் செயல்படுவது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம குழந்தையா இல்லாம நீதியாய் செயல்படுங்க. சமாதானம் உங்களுக்கு தொடரும், சமாதானம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். நீங்க நீதியின்படி வாழ்ந்தால் உங்க சந்ததி சமாதானமாய் வாழும். கடைசி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்துல, சுகம். சமாதானமாய் வாழும்போது, நீதியாய் வாழும்போது, தேவனுடைய சத்தியத்தின்படி வாழும்போது நீங்க சுகமாய் இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு சுகர் நோய் வராது, வலிப்பு நோய் வராது, உங்கள் சந்ததிக்கு புற்றுநோய் வராது, உங்கள் சந்ததிக்கு எய்ட்ஸ் நோய் வராது, உங்கள் சந்ததிக்கு ரோகம் வராது, உங்கள் சந்ததிக்கு சொறி படை வராது, உங்கள் சந்ததிக்கு தீராத நோய் வராது. எப்படி இருப்பீங்க? சுகமாய் இருப்பீங்க. அல்லேலூயா. நீதியாய் வாழுகிற போது அதற்கு பலன் சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. நீங்க 10 லட்சம் சம்பளம் வாங்கி 9 லட்சம் காப்பீட்டு கொடுத்தாலும் ஆசீர்வாதமா?
கிடையாது. அல்லேலூயா. 10 லட்சம் சம்பளம் வாங்கி அதுல 9 லட்சத்தை நீங்க அனுபவிக்கணும், 1 லட்சத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். இதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீங்க டாக்டர்கிட்ட கொண்டு 9 லட்சத்தை கொடுத்து 1 லட்சத்துல நீங்கள் வாழ்ந்தால் அது ஆசீர்வாதம் அல்ல, அது பலன் அல்ல. தேவன் கொடுக்கிற பலன் அது கிடையாது. தேவன் கொடுக்கிற பலன் நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் வாழ வேண்டும். புற்றுநோயில் வாழ்ந்த சந்தோஷமா இல்ல. எங்க பாட்டியின் மகன் பேரு ஜான் பஞ்ச் பாருங்க, ஒரு நோய் இருந்துச்சு, புற்றுநோய் இருந்துச்சு, கேன்சர் இருந்துச்சு. அந்த ஆள் வாட்டு சாட்டமா உயரமா நல்லா இருப்பார். ஆனா கர்த்தருக்கு 1 பைசா தர மாட்டார். நீங்க வீட்டுக்கு வந்தா 3 நாள் கூடுவாரு, 3 நாள் நல்லா இருப்பாரு, 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, எதுவுமே செலவு பண்ண மாட்டார். அவ்வளவும் அப்படியே செலவு பண்ணிருப்பாரு. யாருக்கும் எந்த தெய்வத்துக்கும் எந்த ஆண்டவருக்கும் கொடுக்க முடியாது. அதாவது எந்த சபைக்கும் கொடுக்க முடியாது சொல்லுங்க. இந்த ஆண்டவர்னா என்னுடைய அர்த்தம், எந்த சபைக்கும் அவர் எந்த பணமும் கொடுக்க மாட்டார், காணிக்க கொடுக்க மாட்டார். கடைசியில் அவர் என்ன வந்து தெரியுமா, ஒரு புற்றுநோய் கேன்சர் வந்துச்சு, ஒரே வருஷத்துல இறந்து போனதை பார்த்து அவங்க மனைவி அவங்களும் மருந்து பிடிச்சி உங்களோட இறந்து போனாங்க. என்ன பலன்? ஒரு பலனும் இல்லையா? நீங்கள் நீதியாய் வாழ்கிற போது, நியாயமாய் வாழ்கிற போது அது உங்களுக்கு சமாதானத்தை தரும், சந்ததிக்கு சமாதானத்தை தரும். நீங்க சுகமாய் இருப்பீங்க. சுகமில்லாத வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமான வாழ்க்கை! அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி வசனம் ஏசாயா 61:7 என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? ஆண்டவர் வாசிங்க. நீங்கள் வெட்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 மடங்கு பலனை கர்த்தர் தரப் போகிறார். நீ பட்ட பாடுகளுக்கு 2 மடங்கு பலன் உங்களுக்கு தரையான கர்த்தர் தந்து, உங்களுக்கு நல்ல சுதந்திரத்தை தந்து, தேசத்துல நல்ல குடியிருப்பை தந்து, உங்களை மகிழ்ச்சியாய் நடத்துவதாக தேவன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை தட்டமா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சொன்ன சத்தியம் என்ன? தேவன் என்ன பேசினார்? ஆண்டவர் பலன் தருவார், இயேசு பலன் அருளுவார். எப்படிப்பட்ட பலன் அருளுவார்? பாக்கியமான பலனை அருளுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக 100 மடங்கு மிகுந்த பலனை அருளுவார். மூன்றாவதாக 100 மடங்கு பலனை அருளுவார். நான்காவதாக இதற்கு சொல்கிறோம், பெருகும் பலன், பலன் பெருகும்படியான ஒரு பலனை, ஆசீர்வாதத்தை அருளுவார். அடுத்த 5வதாக உங்களுக்கு பலன், நல்ல சமாதானம், சுகம் நிறைய உங்களுக்கு திரும்ப தரத்தக்கதாக பலன் அருளுவார். கடைசியாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 100 மடங்கு என்று சொன்னால் 200 மடங்கு நீங்கள் பலனை பெறுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில 100 தான் மாறிக்கும். என் ஆண்டவர் சொல்கிறார், பெற்றுத்தனையான 200 மடங்கு பலன் எனக்கு இல்ல. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார். நீங்கள் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று ஆண்டவருக்காக சகித்து ஓட வேண்டும், நிந்தையை சகித்து ஓட வேண்டும், சத்துருக்களை சிநேகித்து வாழ வேண்டும். நேற்றைய தினத்துல 2 பேருக்கு சண்டை. ஆனா 2 பேரும் ஜெபிக்கிறவங்க, ஆனா நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல சாட்சியா இருக்கிறாங்க. 2 பேரும் பேச மாட்டாங்க. பாஸ்டர் வந்தாரு, மாமா என்ன முகம் இப்படி திரும்பி கைவிடு, உங்க முகம் அப்படி ஒயிட் டேபிள் போயிருக்க, எடுத்து கொடுங்க. 2 பேரும் கை கொடுங்க. சமாதானம் பண்ணுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். அப்படி அவங்களை பேச இல்லையா? யாரையாவது பேசாம இருந்தா பேசுறீங்க, அது வெக்கமாவே இருக்கட்டும், நிந்தையாவே இருக்கட்டும், சரி போட்டோம், அப்படி பேர் பண்ணுங்க. ஆனால் தேவன் தருகிற 200 மடங்கு ரெட்டிப்பான ரெட்டுத்தனையான பலனை நீங்க இழந்துடாதீங்க. வானம் திறக்கப்பட்டு இடங்களாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதம் இழந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மையான ஐஸ்வர்யத்தை இழந்துடாதீங்க. பூமியில வாழ்கிறவர்களுக்கு பூமிக்குரிய ஐஸ்வர்யம் மாத்திரமே, ஆனால் ஆண்டவரோடு வாழ்கிறவர்களுக்கு பரலோக ஐஸ்வர்யம்
உன்னத ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், அவருடைய மேலான ஐஸ்வர்யங்கள், இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள் சகலமும் அவரிடத்தில் தனியான பலன் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு அருள்வார், கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்தை உயர்த்தி ஒரே ஒரு விஷயம் என்னோடு ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். வலது கருத்து மட்டும் வைக்கிறோம். ஆண்டவரே சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் கர்த்தர் பலன் அருள்வார் என்று பேசியிருக்கிறேன். நீர் எங்களுக்கு அருள போகிற பலன் மிகுதியான இரட்டத்தனையான பலன், 100 மடங்கு பலன், ஆண்டவரே பாக்கியமான பலன் இவைகளெல்லாம் எங்கள் சரசன் மேல், எங்கள் பிள்ளைகள் மேல் வருவதாக பலிக்கட்டும். இடங்களாக போக மட்டும் பலன் வரட்டும். சுகமான பலன், ஆமென். சமாதானமாகிய பலன் எங்கள் மேல், குடும்பத்தின் மேல், சபையின் மேல், பிள்ளைகள் மேல் வருவதாக. விரோதமாய் செயல்படுகிற சத்துருக்களை துரத்துகிறோம். விரோதமாய் இருக்கிற அந்தகார வல்லமைகளை அப்புறப்படுத்துகிறோம். இப்பொழுது உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மீது கருத்து வையும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால் 100 மடங்கு பலன் ஜனத்தின் குறிப்பதாக தொடர்ந்து உண்டாகட்டும். ஆசீர்வதி மேம்படுத்தும். உங்களுடைய மேன்மைகளை, உங்களுடைய மகிமைகளை பிள்ளைகள் மீது கனப்படுத்தும். கண்ணீர் துடைக்கப்பட்டது, கவலைகள் நீக்கப்பட்டது. ஆண்டவரே, பணம் இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் பிள்ளைகளுடைய திருமணம் நின்று போயிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிற உடைய மகளை கண்ணோக்கி பார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உடலாக்கித்தார். வீடு கட்ட முடியவில்லையே என்று பரிதவிக்கிற உங்கள் மகனை பார். வீடு கட்ட முடியும் ஆசீர்வாதம் இப்பொழுது அவர்கள் மீது வருவதாக, பலன் வருவதாக. ஒரு நல்ல வேலை இல்லையே, ஒரு நல்ல பிசினஸ் வியாபாரம் பண்ண முடியல, என்னிடத்துல பணம் இல்லையே, பரிதவிக்கிற பல்லையை பாரமானவரே, இவர்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வருவதாக. ஆண்டவரே, மெய்யான பலன் பலிக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன். சபையின் மீது, சபையின் மக்கள் மீது, பிள்ளைகளின் மீது, தசமமாக கொடுக்கிறவர்கள் மீது, காணிக்கை கொடுக்கிறவர்கள் மீது, ஆராதனையில பங்கு கொள்கிறவர்கள் மீது வருவதாக. கண்ணீர் மாறட்டும், கவலைகள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும். உடைய ஜனத்தின் மீது உடைய ஆசீர்வாதம் ஊற்றப்படுவதாக. நிரப்பும் ஆண்டவரே, பலன் நல்ல ஒரு தீர்க்க தரிசன செய்தி எனக்கு ஆவியானவர் மனதில் வைத்திருந்த அந்த செய்தி எல்லாம் பாஸ்டர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கின்றவராக இருக்கிறார். எப்படி ஆண்டவரத்தில் பலனை பெற்றுக் கொள்வதுங்கிற ஆழமான செய்தியை இன்னைக்கு நாம் கேட்டோம். அந்த ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த செய்தி அப்படியே அவங்க பேசிட்டாங்க. விஸ்வப்பையா கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியாக கர்த்தர் அவங்க வைத்திருக்கிறாங்க. ஆதியாகமம் 50:20 நீங்க வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடியும். பிசாசு இப்போ உங்களுக்கு தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. பல லட்சங்கள் பணங்கள் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம், பல இழப்புகள் வந்திருக்கலாம், பல தவிப்புகள் வந்திருக்கலாம். கர்த்தரோ அதை நன்மையாக மாற்றி தர போகிறார். கைதட்டி வெறும் விசல் மட்டும் கர்த்தர் தீர்க்கதரிசியாக தீர்க்கதரிசிக்கு ஏதாவது ஆட்மேஷன் உண்டாயா? ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்ல பார்க்கலாம். சவுண்டா ஒரு அலையிலே சொல்லலாம்.
பிரியமானவர்களே, யோவேல் 2:26 ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் தீர்க்கதரிசனமாக செய்து கொடுத்துட்டாங்க. உங்களை யாரோ உங்களை விரோதிக்கிறாங்க, யாரோ உங்களை அற்பமா என்றாங்கன்னு அலட்சியம் பண்ணிடாதங்க. அதை ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க. அவங்க கண்ணு முன்னாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க கண்ணு முன்னாலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க பிள்ளைகளை உயர்த்துவார். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து